शिव 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 நாமக்கல் மாவட்டம் நல்வாழ்வு ஜோதிடர் சங்க நிர்வாகி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மாலை வணக்கத்தை சொல்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு அனுபவத்தில் நான் ஜாதகம் பார்த்து என்ன நமக்கு கிடைக்குதோ அதை வச்சு நான் சொல்கிறேன். நான் வேற ஒன்று போய் பார்த்தீங்கன்னா மாமேத ஜோதிட முகமது பிவி ராமன் வரலாறு புத்தகம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஒருத்தருக்கு கொடுத்து படிச்சுட்டு அப்புறம் கொண்டு கொடுத்துட்டேன். அவர் அந்த நூல்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பேற்பட்ட மாமேத பிவி ராமன் அவர் விமானத்திலே சென்று ஜாதகம் பார்த்தவர். அவர் அடுத்தபடி யாரும் இன்னும் வரவில்லை. அவர் என்ன ஒரு வாசகம் மெயினாக போட்டிருக்காருன்னா, ஜோதிடர்கள் வாக்கு எதுன்னு கேட்குறாரு. கேள்வி கேட்குறாரு, ஜோதிடர்களுக்கு வாக்கு எது வாக்குங்கிறார். அவர் சொல்றாரு, ஜோதிடர்களுக்கு மூல நூல்களே ஜோதிட வாக்குங்கிறார். அப்போ இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஜோதிடர்கள் பழைய நூல்கள் எல்லாம் தேடி படிச்சுட்டே இருக்கணும். நம்ம சத்துக்குறையா அடிக்கடி சொல்றதா அதிர்ஷ்டம் சொல்றேன், நூல்களை ஏதாவது ஒரு பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி இருக்கட்டும். இன்றைக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆகிறங்காட்டி போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போதும் பிள்ளைங்க படிக்க வச்சுறாங்க. இந்த கல்யாணம் ஆகிறத ரொம்ப பாடப்படுறாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. அடுத்தது இந்த குழந்தை பாக்கியம் அடுத்துட்டா சரிங்களா. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறோடைய திசாபுத்திகளெல்லாம் பெண்கள் ஜாதகத்தில் திசாபுத்திகளெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு பெண்ணு ஜாதகமாக இருந்தால் அவங்களுடைய கல்யாண தேதியை வாங்கி கோவில் பண்ணீங்களா, வீட்டில் பண்ணீங்களா, இல்லை விரும்பி பண்ணிக்கிட்டீங்களா, இப்படியெல்லாம் அவங்ககிட்டயுமே வந்து நேரடியாக கேட்டு அவர்களுடைய அந்த ஜாதகம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாதகத்தில் போட்டு அவர்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுதுன்னா நம்ம மினிமம் வந்து 10 மாதத்துக்கு கழிச்சிக்கலாம். அவங்களே விவரம் தெரிஞ்சவங்க எழுதி வச்சிருக்காங்க, இத்தனை மாதம் இதெல்லாம் கல்யாணம் ஆகி வந்து கருத்து இருக்குது. சில பேர் வந்து தெரியலைங்க அப்படின்னா பையன் டேட்டா பிறந்திருப்பான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் 10 மாதம் தோறாம கழிச்சிக்க வேண்டியதான். கழிச்சா அந்த அவங்க அம்மாக்கு ஒரு ஜாத்திரை அப்போ காலகட்டத்தில் என்ன ஒரு திசாப்தி நடந்திருக்கு, இந்த பாப்பாவுக்கு வந்து பையன் பிறக்கிறது என்ன பொண்ணு பிறக்கிறதுக்கு என்ன, இது என்ன காரணம், இப்படி வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பெண்கள் ஜாதகம் அதிகமாக வருது. பெண்கள் ஜாதகத்தில் தான் அந்த குழந்தை பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டங்கள் அமைகிறது. சரிங்களா. ஆண்கள் ஜாதத்தில் வரணும் இல்லைன்னு சொல்லவில்லை. சரிங்களா. சரி, ஒரு என்ன காரணம், பல ஜோதிடர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜனன ஜாதத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா ருத ஜாதகம் தான் வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா பலனை சொல்லியிருக்கிறாங்க. பலன் மட்டும் சொன்னார்களா அப்படின்னு கொஞ்சம் போய் பல ஜோசியர்கள் குடும்பத்திலலாம் விசாரிச்சு பார்த்தா அப்படின்னாக்கா இந்த பாடலை பெரும்பாலும் சில பாடல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பெண்ணு ருது கொண்டோட பாடல்கள் தான் நிறைய இருக்கு. ருது ஆகாத முன்னாடி பெண்களுக்கு பாடல் ஜோதிரி பாடல்கள் இருக்கிறது. ருது ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிரி பாடல்கள் நிறைய இருக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குழந்தை பிறந்த பின்னாடி அதுக்கு ஒரு பாடல் இருக்கிறது. இதெல்லாம் ஏகப்பட்ட பாடல் எழுதி வச்சிருக்காரு நம்ம நாணய சித்தர்கள். நமக்கு ஏதோ கிடைச்சதான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறோம். பல ஜோசியர்கிட்ட நம்ம கேட்டு போய் வாங்க. சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் எப்போது நமக்கு கிடைக்கிறது. இது பெண்கள் ஜாத்திலையும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆண்கள் ஜாத்திலையும் எடுத்துக்கலாம். ஆண்கள் ஜாத்திலையும் வருகிறது, பெண்கள் ஜாத்திலையும் வருகிறது. பெண்கள் ஜாதத்தில் ஏன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை ஒரு பெண்ணு ருதுவாகலைன்னா நம்ம அதை கேட்டு என்ன பண்ணுறோம். அதனாலதான் முன்னோர்கள் எதை செய்தாலும் ரொம்ப மெயினாக செய்வாங்க. ருது ஜாத்தை எடுத்து நம்ம ருது ஆச்சாரன்னு கேட்க முடியாது போய். சரிங்களா. ருது ஜாத்தை கொண்டு வரணும் அவங்க கொண்டு வராங்க. சரிங்களா. ருது ஜாத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்கலாம். அடுத்த மாதம் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரேர். அது போய் பார்த்தீங்கன்னா 100ல் ஏதாவது போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ருது ஜாதகம் வரைக்கும் ஒரு 40 ஜாதகம் என்கிட்ட 40 ஜாதகம் வச்சுட்டு 101 ஆகாமல் இருக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சு நமக்கு அது அடுத்த மாதம் பேசுவோம். பொழுது பாய்க்கும் நான் கொஞ்சம் எழுதி போட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை குழந்தை வந்து காலம் கடந்தவங்க கூட கிடைக்கும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மெயின் சப்ஜெக்ட் இன்னொரு விஷயங்கள் இருக்கிறது. இப்போ அக்கா தங்கச்சி 4 பேர் இருப்பாங்க. 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பிள்ளை கல்யாணம் பண்ணுவாங்க, 2வது பிள்ளை கல்யாணம் பண்ணுவாங்க, 3வது பிள்ளை பண்ணுவாங்க, 4வது பிள்ளை பண்ணுவாங்க. அந்த 2வது பிள்ளைக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட பெரிய குழந்தை பிறக்கும். 3வது பிள்ளைக்கு ஆன பிறகு கூட பெரிய பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும். பெரிய பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் குழந்தை பிறந்திருக்கேன். சரிங்களா. 2வது பிள்ளைக்கு ஆகி பெரிய பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்கேன். 3வது பிள்ளைக்கு ஆகி குழந்தை பிறந்திருக்கேன். சில பெண்கள் ஜாதத்தில் 4வது பிள்ளைக்கு அது கூட பிறந்த பிள்ளைக்கு கல்யாணம் குழந்தை பிறந்தாத்தான் பெரிய பிள்ளைக்கு குழந்தை கிடைக்கணும் வரும். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளைக்கு திருச்சியில் கட்டி கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னோன்னா குழந்தை 8 வருஷம் ஆச்சு. அம்மா அவசரப்படாது. 2வது பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண் வயசுக்கு பிறந்தார். 2 ஆண் வரிசையில் அடுத்த பையன் பிறந்தா அடுத்து இந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தை பிறகுன்னு சொல்லப்படும். எப்படி சொல்லப்படும், தங்கச்சி ஜாதத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தங்கச்சி குழந்தை பிறந்த பிறகுதான் அக்காவுக்கு கிடைக்கணும் இருக்கும். நம்மளும் அவசரப்பட்டு
குழந்தை பாக்கி கிடைக்காது சொல்லிடக்கூடாது, அவசரப்பட்டு சொல்லிடுறாங்க. கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். சரிங்களா? சில பேர்த்துக்கு அப்பா இருந்தால் குழந்தை பிறகுறது இல்லை, அந்த பொண்ணுக்கு அப்பா இருந்தால் குழந்தை பிறகுறது இல்லை. சில பேருக்கு அம்மா இருந்தால் குழந்தை பிறகுறது இல்லை, தம்பி இருந்தால் குழந்தை பிறகுறது இல்லை, அக்கா இருந்தால் குழந்தை பிறகுறது, அக்கா மறைவு பிறகு குழந்தை பிறகுது, அப்பா மறைவு பிறகு குழந்தை பிறகுது. பெரும்பாலும் அம்மாய் தாத்தா இருந்தால் குழந்தை பிறகுறது, கல்யாணம் ஆகுறது. நிறைய பேருக்கு பாருங்க, அம்மாய் தாத்தா இருக்கிறவங்களும் கல்யாணம் ஆகுது, சில பேர்த்துக்கு ஆகும். உறவு முறைகளும் ரொம்ப போய் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மையில் இருக்குது, தீமையில் இருக்குது, இப்படியெல்லாம். சரிங்களா? எல்லாமே நம்ம போய் பார்த்தீங்கன்னா பழைய ஜோதிடர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் எழுதியிருக்கிறாங்க, எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ குழந்தை பிறகு நீட்டாக எழுதியிருக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கு. சரி, இதுக்கு சிம்பிளாக பார்ப்போம் கொஞ்சம். அசுவினை, கிருத்திகை, கிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயுள், சந்திரன், ராகு, சனி. சந்திரன் இவங்க 4 பேரை திருப்பிருப்பாங்க. ராகு, சனி, சுக்கிரன். ராகு, சனி, சுக்கிரன், சந்திரன். சனி, சுக்கிரன், சந்திரன், ராகு. அடுத்தது சுக்கிரன், சந்திரன், அடுத்து ராகு, அடுத்து சனி. இவ்வளவுதான் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இவ்வளவுதான். திருஜென்ம நட்சத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம போய் பார்த்தீங்கன்னா சிப்பில் வந்து அந்த அஸ்வினி மகம் மூலம் ஆயில் வரைக்கும் எடுத்திருக்கு. நீங்கள் அதே மாதிரி அஸ்வினா அடுத்து வந்து மகம் அடுத்து வந்து போய் பார்த்தீங்கன்னா உத்திராடம் அப்படி எடுத்துக்காங்க. அடுத்து மூலம் அதெல்லாம் இன்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இதில் என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் எப்பவுமே வந்து இந்த 9 நட்சத்திரங்கள்ல ஒத்தப்பட நட்சத்திரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கிறது. உயிர் சரிங்களா? அஸ்வினி, ரோகிணி கிடையாது, அடுத்து கிருத்திகை, அஸ்வினி, பரணி, அடுத்தது கிருத்திகை, அடுத்து ரோகிணில 4 வரும். மொத்தம் ஒத்தப்படையுடைய நட்சத்திரங்களை தான் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்க உயிர்களே இருக்கு. இந்த இதில் தான் வந்து குழந்தை பெரும்பாலும் பிறகு பெண்கள் கரு உருவாகிறான். சரிங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். சுக்கிரன் அஸ்வினில இருந்தா அந்த சுக்கிர திசையில வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில வந்து ஒரு சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா திசையில் வந்து நின்று புத்தி நடந்தாலும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து இந்த சந்திர திசையில போய் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி மகம் மூலம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கிரகம் நின்று போகுதுன்னா கிடைக்குது. ராகு மகாதிசையில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று இருந்தால் கிடைக்குது. அது சனி மகாதிசை. இதே சனி அஸ்வினி இருந்தா பெரும்பாலும் சனி அஸ்வினில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுயபுத்தில் கூட குழந்தை பிறந்துடும். ரெண்டாவது அந்த சனி திசை நடக்கிற போது இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது கிரகம் எதில் இருந்தால் அந்த காலங்கள் வந்து குழந்தை பிறக்குது. சரிங்களா? இது கொஞ்சம் நீங்கள் போய் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்க. பண்ணாதான் உங்களுக்கு அது புரியும். உங்கள் வார்த்தைகளை இப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அணி சார். பாருங்க, இப்போ ஒரு குரு திசை நடக்குதுங்களா, இந்த குரு யார் நட்சத்திரத்தில் இருக்கணும்? அஸ்வினி மகம் மூலம். இது ஒரு அணி, இதுக்குள்ள கலந்துக்குது, இவர்கள் இதுக்குள்ள கலந்துக்கிறாங்க. அவ்வளவுதான். இந்த 4 பேர் தான் வரும். சந்திரன், சுக்கிரன், ராகு, சனி. இவங்க 4 பேரும் இவங்க யாராவது நட்சத்திரத்தில் இருந்தா தான் குழந்தை பிறகுது. இவங்க ஒரு அணி. இப்போ புதன் மகாதிசை நடக்குது. இது புதன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் சூரிய நட்சத்திரத்துல, செவ்வாய் நட்சத்திரம், குரு நட்சத்திரத்துல சுயசார் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் வந்து இவங்களுக்குள்ள கலந்துக்கிறாங்க கிடைக்கும். சரிங்களா? இப்போ புதன் திசை நடக்குது. சரி, அடுத்தது ஏதாவது குரு நட்சத்திரத்தில் ஏதாவது புத்தி நடக்கிற போது தான் குழந்தை கிடைக்குது. அடுத்தது செவ்வாய் நேரத்தில் ஏதாவது கிரகம் உட்காந்து புத்தி நடக்கிற போல தான் புதன் திசையில் குழந்தை கிடைக்குது. அடுத்தது சூரிய நேரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று புத்தி நடக்கிற போது தான் இந்த புதன் திசையில் கிடைக்குது. அடுத்தது அஸ்வினி மகம் மூலத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசை புத்தி நடக்கிற போது தான் இந்த புதன் திசையில் குழந்தை கிடைக்கும். இங்கே லைன் ஒரு 7 பேர் 1 2 3 4 5 இந்த 5 பேர் ஒரு அணி. இது ஒரு அணி. நீங்கள் போய் கணக்கு போட்டுப்பான். இது ஒரு அணி. இப்போ இங்கே யார் இல்லை போயிட்டாங்க லேடிஸ். அவங்களுக்கு கேட்டால் போய் பார்த்தோன்னா எப்போ பையன் குழந்தை பிறகு நிசாபத்தில் கேட்கலாம். உங்கள் லேடிஸ் தெரியுமா? சரி, ஒய்ஃபுக்கு எப்போ சொல்லுங்க, வாங்க வாங்க.
நம்ம ஆய்வு பண்ணாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே இப்போ ரத்மலாம் இருக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியும். அவருடைய ஒய்ஃபுகள் ஜாதகம் இருந்தால் யாராவது ஜாதகம் எந்த திசாபத்தில் குழந்தை ரெண்டாவது குழந்தை பாருங்க கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். ஒரு உதாரணம் போட்டால் தான் நல்லா வரும். மெனக்கேட் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக வரும். வந்து கேட்டாங்கன்னா நான் இதை வச்சு தான் சொல்றேன். நான் எந்த காலங்கள் கிடைக்குதுங்கிறது நம்ம கிடைக்க அவசரப்படாதீங்க. 4 வருஷம் முதல் பெண் ஜாதகம் 23/2/71 திசாபுத்தி வேணுமில்ல கிடைச்சிருச்சு. குழந்தை இருக்கா இல்லையா? ராகு புதன் புத்தி குழந்தை இருக்கா இல்லையா? சரி ராகு திசையில புதன் புத்தி அப்படி சொல்லு. ரைட் ராகு திசையில புதன் புத்தி புதன் புத்தி. ஆமா ராகு பரிவர்த்தனை பையனுங்களா? பையனா பொண்ணா? சரி ராகு திசையில் புதன புத்தி. சரி ராகு திசையில் நம்ம எடுத்துக்கோம். இந்த ராகிய பார்வை பார்த்தீங்கன்னா ராகு திசை. இந்த ராகு திசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாரு ராகு திசை பாரு இது ஒரு அணி ராகு திசையில் புதன் மொத்தம் புதன் ராகு திசை. இந்த திசை எது நடந்தாலும் இந்த புத்தியில கிடைக்கும் சார். இதுதான் சார் சிம்பிள். சனி புத்தி ராகு சந்திரன் சுக்கரன் எது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புத்தியில் கிடைக்குது. இதில் கிடைக்கிறது இதில் கிடைக்கிறது இதுக்குள் கிடைக்கும். இது ஒரு லைனு அது ஒரு லைன். இதே நம்ம சொல்லலாம் ஈஸியா. இப்போ ராகு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில புதன் புத்தியில் கிடைச்சிருக்கு. சரி அப்படி ராகு திசையில் புதன் புத்தியில் கிடைக்கலன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி. சுக்கர புத்தியில் கிடைக்கவில்லை சந்திரன் அப்போ கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. சந்திர புத்தி இதில் லைன் ஃபார்ம் பண்ணிக்கணும். சந்திரன் கல்யாணம் கூட ஆகாமல் இருக்கலாம். எப்போ சார் கல்யாணம் ஆனாங்க? இப்போ ராஜசல் புதன் புத்திங்களா? அதான் அவ்வளோதான். கரெக்டான அக்யூரேட்டாக கல்யாண டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் திசாபுத்தி வச்சு பண்ணீங்கன்னா பெரும்பாலும் வந்து சார் இதெல்லாம் வந்து ராகு இந்த உடைய குறிப்பிட்ட ஜாதங்களுக்கு குறிப்பிட்ட புத்தி வரிகன்ற பொழுது கல்யாணம் பண்ணிடுறோம். இல்லைன்னா பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாயிருக்கு. 4 ஜாதகம் வச்சிருக்கிறேன். இந்த வருஷம் மட்டும் கர்ப்பமாயிருக்கு. சரிங்களா? எப்படி அது ஒரு நாளைக்கு பேசுவோம். லேடிஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா எல்லாம் தெளிவாக பேசலாம். ராகு திசையில் புதன் பத்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாருங்க ராகு திசையில் ஒன்று குருவோ மிருகசில வரவில்லை. இது வெள்ளை சார். இதுல வெள்ளை சரிங்களா? எதில் வருது? இதில் தான் வருது. இது ஒரு அணி. யூஸியாக அக்யூரேட்டாக ஒரு 10-20 ஜாதகம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வரும்னா வராது. சூப்பராக இருக்கும். இந்த குழந்தை பேக்கத்துக்கு இதை வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் போட்டு தரேன். கரெக்டு பையனா பொண்ணு பிறக்குது. சரிங்களா? முதல் பொண்ணுங்களா சார்? 2வது பொண்ணா? முதல் பொண்ணா? 13/12/99 எனக்கு குழந்தை பிறந்து 5/10/2000. வருதம் இல்லைங்களா? என்ன சொல்றேன் பாருங்க ராகு இதே ராகு திசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது குரு புத்தி நடந்தாலும் வரும். இது நம்ம கல்யாணம் ஆகணும் இல்லை சார். கல்யாண தேதியிலிருந்து தான் நம்ம இது கணக்கு போடணும் சார். கல்யாணம் ஆன தேதியிலிருந்து தான் கணக்கு. ராகு திசையில் புதன் புத்தியில் கல்யாணம் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இருந்தால் சொன்னோம் ராகு திசையில் புதன் புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குமா? ராகு திசையில் சனி புத்தியில் கிடைக்கும். ராகு திசையில் சந்திர புத்தியில் கிடைக்கும். ராகு திசையில் சுக்குரு புத்தியில் கிடைக்கும். ராகு திசையில் புதன் புத்தியில் கிடைக்கும். வேற என்னெல்லாம் கிடைக்குது ராகு திசையில ஒரு புத்தி நடந்தால் கிடைக்காது. செவ்வாய் புத்தி நடந்தால் கிடைக்காது. சூரியன் புத்தி நடந்தால் வாய்ப்பு குறைவு தான். அஸ்வினி இருந்தாலும் அஸ்வினி மகம் மூலம் இருந்தாலும் வாய்ப்பு. இந்த கூட கல்யாணம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷத்துல காலம் கடந்து போறது இதனால தான். பெண்கள் ஜாத்துல தான் வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா வருது. ஆண்கள் ஜாத்தில வருது. இந்த கிடைக்கும் ராகு திசை. இது வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா திசை 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 இது திசை இது திசை இது திசை இது புத்தி இது திசை. இந்த பாருங்க புதன் திசை 2வது குரு திசை செவ்வாய் திசை சூரிய திசை அஸ்வினி திசை வந்தால் இவர்களுடைய நட்சத்திர கிரகம் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக குழந்தை. யார் இப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா பொய்சாரம் 2வது குரு சாரம் செவ்வாய் சாரம் சூரிய சாரம் கேது அஸ்வினி மகம் மூலம் திருஜென்மங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் திருஜென்மல இதுல இருந்து குழந்தைன்னு சொல்லாது. ஒரு குரு திசை நடக்குது. குருவர் பாருங்க அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அயலும் கேட்டார். நீ குழந்தைன்னு சொல்லிடுறாரு. கிடைக்குமா? வெயிட் பண்ணி அவசரப்பட்டில்லைன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது இதுடைய அணி. இது இதுடைய அணி. ராகு திசை சாமி நடக்குதுங்களா? ராகு திசையில வந்து சுக்கர புத்தி சந்திர புத்தி சனி புத்தி புதன் புத்தியில் கிடைக்கும்.
மேலக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ராகு திசையில் வந்து ராகு திசை நடந்தா வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு திசையில் நடக்கிறதா குரு நட்சத்திரம் கூட கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கும். இதே ராகு திசை நடந்தாலும் செவ்வாய் நேரத்தில் கிடைக்கும். அது மேல மாறின கிடைக்காது. இது என்னன்னா கல்யாண புத்திகள் நீங்க போட்டு தான் நீங்க எப்போ கல்யாணம் ஆச்சு திசா புத்தி போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வருதோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போடலாம். ராகு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புத்தியில் வந்து ராகு திசையில் புதன் புத்தியில் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. புதன் புத்தி அடுத்து எங்க கேது வரும் சரிங்களா? கேது வரும். கேது புத்திலையும் வாரிசுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கும் சரிங்களா? இது வந்துங்க குழந்தை பிறந்த ஜாதத்துல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் சார். ஒவ்வொருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களே போய் பிராக்டிஸ் பண்ணாதான் அது வரும். ஆனாங்க இது வராது. இது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் போய் பார்த்தேன் பெரும்பாலும் வந்து அதிகமா குழந்தைகள் எந்த புத்தியில போய் பாருன்னா பெரும்பாலும் ராகு புத்தியில போய் பாரு அதிகமா குழந்தைகள் பிறக்கிறோம். ராகு புத்தியில பெரும்பாலும் அதிக குழந்தைகளை வந்து பிறக்கிறது. ராகு புத்தியில நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. 8 வருஷம் ஆச்சு சார். கல்யாணம் 8 வருஷம் ஆச்சு. குழந்தைகள் இல்ல. நான் அந்த குழந்தைக்கு பார்த்து நீங்க அவசரப்படாது. இந்த காலகட்டத்தில் ரத்த குழந்தைய பிறக்குன்னு சொன்னேன். ரத்த குழந்தைய போய் பார்த்தீங்களா கண்டிப்பா ரத்த குழந்தை 2 பசங்க தான் பிறந்தது. 8 வருஷம் ஆச்சு சரிங்களா? இது வந்து போய் நான் பிராக்டிஸ் பண்ணுங்க. போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா இது அப்படியே அளவு போட்டு நீங்கள் சொல்லணும். ராகதிசை புதன் புத்தி நான் அப்படி சொல்கிற மாதிரி ராகதிசை புதன் புத்தி இருக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராகதிசையில் புதன் புத்தி கண்டிப்பாக கிடைக்குமா? இந்த புத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு கால் கட்டுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு அளவில் நம்ம ஒரு 6 மாதம் சேர்த்து கிடச்சி முன்னாடி பிறந்துட்டா கூட பரவாயில்ல. நம்ம முன்னாடியே சொல்லி பின்னாடி பிறந்தா தான் நம்மள ஒரு மாதிரியே பார்ப்பான். கால அவசரம் எடுத்துக்கொள்ளுங்க. வந்த வரைக்கும் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க. கிடைக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா? இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கே சார் நிறைய இந்த குழந்தை பாக்கியத்துக்கு பல காரணங்கள் இருக்குங்க. கிடைக்காததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை விட்டுருவான். புரியுதா இல்லைங்களா? பல காரணங்கள் இருக்கு. கிடைக்காதுக்கு பல காரணங்கள் இருக்கு. எந்த காரணத்தை நம்ம சொல்லுவோம் வாங்க. தருமபுரி சேலம் பஸ் வந்துருக்கா? சேலம் பஸ்ஸுக்கு சரி சரி கூட உட்கார்ந்தவங்க 15 வருஷம் குழந்தை பாத்தீங்கன்னா ஐவிக்கு போயிட்டு இருக்காங்க. பொண்ணாங்க ஜாத்துக்கு பார்ப்போம். சரி அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி மற்ற பொது விஷயங்கள் என்ன நம்ம பேசலாம் அப்படின்னா ஜாத்தை வந்து பொறுமையா கணிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன திசாபுத்தியை பார்த்து போய் பார்த்தீங்கன்னா பொறுமையா சொல்லுங்க. அவசரப்பட்டு அது நடக்காது இது நடக்காது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிடாதீங்க. ரெண்டாவது வந்து வருகின்ற ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சில ஜாதகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரி 7ஆம் பாவம் தான் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தால் பேசுறதுக்கு. சரி இருந்தாலும் இது போட்டு நம்ம டைட்டிலாக போய் பேசலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு. 7ஆம் பாவம் சரிங்களா? 7ஆம் பாவம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒற்றுமையாக வாழக்கூடிய பேரன் பிள்ளைகள் பேர்த்து எடுத்துகிற ஜாத்திலாம் நம்ம போய் ஒரு விஷயத்தை பார்க்குற போது எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அது கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு 4-5 விஷயங்கள் சூப்பராக கிடைக்கும். என்ன கிடைக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு பகவான் அதாவது கணவன் மனைவிகள் பேர பிள்ளைகள் வரைக்கும் பேர பிள்ளைகள் அதுக்கு மாதிரி ஒரு பேர பிள்ளைகள் பார்க்குற வரைக்கும் வந்து ஜாதகம் பெரிய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா ஜாதகங்களும் 2-1 கெட்டுதான் போயிருக்கோம். நல்லா தான் இருக்கும் வளர்த்துருக்கோம். மெனுவாக கணவன் மனைவி வந்து கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக வாழக்கூடியது என்ன அப்படின்னாக்கா ராகுவே காரணமாக இருக்கும். ராகு காரணமாக இருக்கிறான். 2வது கிரகம் யாருன்னா சந்திரனுக்கு ஆகிறான். சந்திரன் ஒரு போய் பார்த்தீங்கன்னா காரணகர்த்தாவாக இருக்கிறார் சரிங்களா? பாரு நான் பார்த்த வரைக்கும் கணவன் எப்படி இருப்பார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாரு சந்திரன் அல்லது ராகு நின்ற நட்சத்திர அதிபதி நீர் ராசிலையோ அல்லது மண் ராசிலையோ இருந்தால் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிகள் எந்த இடையூறு இல்லாமல் அவர்கள் பாட்டுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க, தொழில் பார்க்குறாங்க, அவங்க பாட்டுக்கு பொழப்பு பார்க்குறாங்க சரிங்களா? கணவன் அது மனைவி எப்படி சேர்க்குறீங்க அப்படின்னா மண் ராசியில் இருந்தால் நீர் ராசி ஒத்து போய்க்கிறோம். ராகு பெண்ணுக்கு மண் ராசியில் இருந்தால் பார் ராகு நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் சந்திரனுடைய போய் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம்னு வச்சுக்கலாம். உத்திராடம் சரிங்களா? அப்போ இந்த சூரியன் எங்கெல்லாம் இருக்கலாம்? மண் ராசி இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். சரி வேற எங்கே இந்த பெண்ணுக்கு எங்கே இருக்கலாம்? நீர் ராசியில் இருக்கலாம். இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், சரி இங்கே இருக்கலாம் சரிங்களா? சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி பெண் ஜாதத்தில் நீர் ராசிலையோ நில ராசிலையோ இடம் பெறலாம். நிலத்திலும் இருக்கிறது, நீரிலும் இருக்கிறது. அடுத்தது ராகு பகவான். ராகு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இங்கேயா போடுவார் ராகு வந்து போய் பார்த்தீங்கன்னா பரணின்னு போடுவான். பரணி ராகு நட்சத்திரம். இந்த சுக்கிரன் எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா
நீர்ல இருக்கலாம், இங்க இருக்கலாம், நிலத்துல இருக்கலாம், நிலத்துல இருக்கலாம், நீரில் இருக்கலாம், அடுத்து நிலத்தில் இருக்கலாம், அடுத்து நீரில் இருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம், ராகு வந்து பரணே சுக்கிரன் போய் நீசமாயிருவாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். தவறான விஷயம். சுக்கிரநேசன் அவசரப்பட்டுட்டு சுக்கிரநேசன் சொல்லிட்டே கிடக்குறோம். சரிங்களா? அந்த சுக்கிரன் நீசமான ஏதோ ஒரு கிரகம் வந்து போய் பார்த்தீங்கன்னா சுக்கிர சாரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். சுக்கிரன் ஏதோ ஒரு சாரத்தில் சுக்கிரன் போய் பெருமாள் இந்த இடத்துல நீசமாக இருந்தால் சுக்கிரனத்தில் ஏதோ ஒரு கிரகம் வந்து இல்லை ராகு வந்து சுக்கிரன் வீட்டில் இருப்பான். ராகு இங்கே நீசமாக இருக்கு, ராகு வந்து இந்த சுக்கிரன் வீட்டில் இருப்பான். இங்கே இருக்கா, இங்கே ராகு இருக்கு. சுக்கிரன் நீசமானவர்களுக்கு நம்ம அவசரப்பட்டு பதில் சொல்லக்கூடாது. ராகு இங்கே இருக்கும், இல்லைன்னா இங்கே இருக்கும். எந்த கிரகம் நீசமாகிறதோ அந்த வீட்டில் ராகு இருந்தால் அந்த நீச கிரகத்தை காப்பாற்றி விடுகிறது. எனக்கு சனி நீசம், எனக்கு ராகு இங்கே இருக்கான். என் ஜாதகம் துலா லக்கணம், எனக்கு 5 கூடியவன் வந்து 7. எனக்கு யாருக்கிட்ட ஜாத்துக்கானாலும் எனக்கு 2 தாரங்கிறாங்க. முருகனுக்கு தான் 2 தாரம், வள்ளி தேவன் இந்த முருகனுக்கு ஒரே தாரம் தான். சரிங்களா? என்ன ராகு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தை காப்பாற்றி விடுகிறேன். ராகு என்ற நீச வீட்டு சனி நீசம் ஆட்டோன்னா வீடு ராகுவ கேதுவே இருந்தால் அது பாதிப்பு அதிகம் இல்லை இருக்கிறது. சரி, ஒரு வேளை ராகு சனி எனக்கு நீசமாயிட்டான், எனக்கு இந்த ராகுவ கேது வந்து சனி வீடுகள் இல்லை என்றால் எனக்கு அந்த 2 தாரம் ஆகும். 2 தாரம் சொல்ல முடியும். சரிங்களா? அதனால பெரும்பாலும் நீச கிரகங்களை பெரும்பாலும் அந்த வீட்டில் ராகு உட்காந்துருக்கும் போது நீச கிரகம் வந்து போய் பார்த்தீங்கன்னா கெடுப்பலன் அதிகமாக செய்யறதுக்கு லைஃப்ல நல்லா தான் இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது வேற என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று ராசிக்கு போயிட்டாரா, இல்லை ராகு என்ற ராகு தான் மெயின். ராகு தான் லைஃப்ல மெயின். முதல் கிரகம் ராகு தான். இப்போ எனக்கு வந்து ராகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புரட்டாய் குரு எங்கே இருக்காருன்னா எனக்கு மண்டராசியில் இருக்காரு. சரிங்களா? ஏமாண்டாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலும் கேட்டை நட்சத்திரம். ஏமாண்டாட்டி புதன் எங்கே இருக்காருன்னா இங்கே இருக்காரு. அவங்க சந்திரன் நீசம் தான். சரிங்களா? சந்திரன் நீசமாக ஆனாலும் இந்த அந்த கேட்டை புதன் வந்து பார்த்தீங்கன்னா மண்டராசிக்கு போயிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இருவருமே ராகு ஆஞ்சாத்துல நெருப்பு ராசியிலிருந்து நெருப்பு காத்துக்கு அனுப்பிச்சுக்கலாம். அவ்வளோதான். ஆணுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு என்ற அதிபதி வந்து நெருப்புக்கு போகின்ற போது பெண்ணுடைய ராகு வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை காத்துக்கு அமைச்சுக்கலாம். இந்த நெருப்புக்கும் மண்ணுக்கு அமைய மாட்டேங்குது பாருங்க. இப்போ ராகு உத்திரம் இங்க ஒரு உதாரணத்துக்கு ராகு உத்திராடம் 1ஆம் பாதம். சரிங்களா? சரி, இன்னொரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு இங்க இருக்கு. இந்த ராகு வந்து என்ன நட்சத்திரம் அப்படின்னா பூசம். ராகு பூசம். அந்த பூசம் சனி எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு, மண்ணுக்கு போயிடுச்சு. இவருக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல நெருப்பு எங்கதான் இருக்காரு, நெருப்புல இருக்கிற நெருப்பு ராசி. ராகு என்ற நட்சத்திரம் நெருப்பு ராசியில நிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், பொண்ணுக்கு போய் பாத்தீங்கன்னா ஏதாவது நெருப்பை காற்ற இணைச்சிருக்கணும். இவர் போய் மண்ணில் சேர்த்து விட்டாரு. இந்த பொண்ணுக்கு ராகு வந்து பாத்தீங்கன்னா இங்க பூசம். சூரியன் ராகு வந்து பூசம், சனி பகவான். ராகு பூசம், சனி இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு சனி. சரிங்களா? இது பிரச்சனை. சரிங்களா? என்ன சொல்றேன்னு சுருக்கமா, ராகு என்ற நட்சத்திர அதிபதியும் கொஞ்சம் லைஃப் ஓடுது. ஏதோ இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு என்ற நட்சத்திரம் மண்ராசில் இருக்கிறதுனால வந்து 2 குழந்தைகளோட அப்படி லைஃப் ஓடுது ஆகும். இதனால பிரச்சனை இருக்கு லைஃப். ராகு பாருங்க, 2 பேர் பாருங்க, 2 பேரும் வந்து பிரச்சனைகள் ஆயிருக்கு தான் செய்யும். இருந்தாலும் ஒரு அளவுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா ராகு போய் பாருங்க. ராகு வந்து போய் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்தால் மண் நீருக்கு சேர்த்திருப்பாங்க, காற்றில் இருந்தால் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மண்ணுக்கு சேர்த்தலாம், ஒருத்தருக்கு போய் பார்த்தீங்கன்னா நெருப்புல இருந்தால் ஒரு நீருக்கு சேர்த்தலாம். சரிங்களா? யாரோ ஒருத்தருக்கு ராகு என்ற நட்சத்திர சந்திரன் நீர் நிலத்தில் இருந்தால் அந்த குடும்பம் ஓரளவுக்கு வந்து பிரச்சனை இருந்தாலும் ஓடுகிறது. சொல்றது விஷயம் சுருக்கமாக அவ்வளவுதான். ஒருத்தர் நெருப்புல இருந்தாலும் காற்று இருந்தாலும் ஒருத்தர் நீர் நெருப்பு இருந்து அதை லைஃப் அப்படியே ஓடும். ரெண்டாவது வந்து பெரும்பாலும் ஒரு போய் பார்த்தீங்கன்னா சந்திரன் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து நின்ற நட்சத்திர அதிபதி மண்ராசி யாரோ ஒருத்தருக்கு இருந்துட்டாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் அது பாட்டு போடும். சரி, அடுத்ததான் வந்து செகண்ட் ரேங்கில் தான் சந்திரன் வர. சந்திரன் வந்து நின்ற நட்சத்திர அதிபதி நீர்லயோ நிலத்துல இருந்துட்டா நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தர் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ராகு வந்து ஒரு நெருப்பு ராசியில் இருந்துட்டால் கண்டிப்பாக பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு என்ற நட்சத்திரதி சந்திரன் அல்லது நிலம் நீர்ல சேர்த்துங்க. நான் சொல்றது இருவரில்
யாராவது ஒருவருக்கு சந்திரனோ ராகுவோ நின்ற நட்சத்திரம் நீர் நிலத்தில் இருந்தால் சிறப்பு. இருவருக்கும் நெருப்புன்னு சேர்த்தினால் தகராறு, இருவருக்கும் காற்றில் சேர்த்தினாலும் தகராறு. ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு, நானே சொல்றேன் பாரு. குழந்தை இதுவரைக்கும் இல்லை, அந்த குழந்தைய என்னன்னா அது ஒரு பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் தெளிவா சொல்றேன். சரிங்களா? இது ஆண், இது பெண்ணுங்க. இது வந்து பெண்ணு. இது வந்து மாமனார் பொண்ணு ஜாதகம், பையனுக்கு அப்பா இல்லை, ஏதோ மாமனார் இல்லாதனால ஆசைப்பட்டு கல்யாணம் கொடுத்துட்டாங்க. பெண் ராசி தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சரிங்களா? ராகுவும் அங்கதான் இருக்காரு. இந்த கேது எங்க இருக்காருன்னா அங்க இருக்காரு. எது காற்று ராசி. பையனுக்கு வந்து போய் உத்தர நட்சத்திரம். ஏன் இந்த பொண்ணு மூல நட்சத்திரம் இந்த பையனுக்கு கொண்டு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, மாமனார் பையனுக்கு அப்பா இல்லை, அதனால மூல நட்சத்திரம்னா போய் மாமனார் இல்லாத கொடு அப்படின்னு சொல்றாங்க. தவறான விஷயம். மூல நட்சத்திரம்னா ஆனி மாசத்துல பிறந்த பையனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மூலத்துல மாமனாருக்கு வந்து சில பேருக்கு இருக்கிறாங்க, சில பேருக்கு இல்லை. அதான் மற்ற மாதங்களுக்கு சரியா வருது. இப்ப பாருங்க, இப்ப சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியன். இப்ப இவருக்கு ராகு என்ற நட்சத்திர அதிபதியும் சூரியனாக ஆகிட்டாரு, சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதியும் சூரியனாக ஆகிட்டார். இவர் எங்க நிற்கிறார்? பையனுக்கு காற்று ராசி. இந்த பொண்ணுக்கு பாருங்க, சந்திரன் என்ற மூலம், ராகு என்ற மூலம், எங்க நிற்கிறாரு? காற்று ராசி. புரியலைங்களா? ரெண்டு பேரும் ஒற்றுமை இருக்கிறாங்க, குடும்பத்துல பிரியல. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் ஆகி இப்போ கிட்டத்தட்ட இப்போ 11 வருஷம் ஆகுதுங்க, தோராயமா 11 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஒற்றுமை இருக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது. புரியுதுங்களா? கூட இருக்கிற நானு குழந்தை கற்றுக்கூடாது. இதுதான் பெண்ணுடைய கண்டிஷன். கூட வாழ்கிறேன், குழந்தை பெற்றுக்கூடாது. சகோதரருக்கு இல்லை தெளிவாக கூட சொல்லலாம். புரியுதா ஸ்டேட்மெண்ட்டுங்க? பார்த்தீங்களா என்ன விலங்கு மேலே எங்கெல்லாம் இருக்கு போய் பண்ணுது பாருங்க சார். சரிங்களா? அதனால தான் ராகு இப்போ யாராவது ஒரு வந்து அந்த சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி வந்து இந்த சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி வேற யாராவது நட்சத்திரம் இருந்து ஒரு அஸ்தில இருந்து தான் கூட தப்பிச்சிருக்கும். அஸ்தம்னா மன்றாசிலே வந்துடுவார். சரி, இதே ஒரு சிஸ்டம். ரெண்டாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இந்த முதல் பிள்ளைய வந்து யார் கட்டலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இது போய் தெரியாமல் போய் பார்த்தீங்கன்னாக்க எங்கேயாவது நம்ம போய் கட்டிவிட்டு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளே வந்து சந்திக்கிறாங்க. இந்த முதல் பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறது வந்து எப்படி அப்படிங்கிறது, முதல் பிள்ளை கட்டுறது, அதே மாதிரி முதல் பையனை கட்டுறதுங்கிறது ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் இருந்தால் தான் நம்ம போய் பார்த்து கட்ட முடியும். சரிங்களா? முதல் பிள்ளை கட்டுறோன்னா ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பிள்ளைக்கு என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா, முதல் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் பையனுக்கு என்ன கிரகம் அப்படின்னா குருபகவான் தான். கல்யாணத்தில் வந்து முதல் பையன் கிரக வரிசையில் இருக்கு சார். உடன்பிறப்புகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிறந்திருக்கிறேன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை. இதே நான் கூட பிறந்த டேட்டா பர்த்தில் கவர்மெண்ட் வேலை இருக்கிறாரு. சரிங்களா? என்ன பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது புள்ள, நான் முதல் புள்ள, அவ்வளோதான். நான் வரிசையில் முதல் புள்ள என் வீட்டுக்கு, அது புள்ள ரெண்டாவது புள்ள, அதனால வேலையில் இருக்குது. இப்போ சீனியர்ல ஒரு புள்ள, முதல் புள்ள, ரெண்டாவது புள்ள, இதை நீங்கள் பார்க்கணும். குரு தான் முதல் புள்ள. சரிங்களா? குரு வந்து அஸ்வினி மக மூலம் இருந்தால் முதல் பையனுக்கு சொல்கிறேன், முதல் பையனுக்கு குரு அஸ்வினி மக மூலத்தில் இருந்தால் அதுக்கு போய் போய் முதல் பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம் வீட்டில். குரு அஸ்வினி மக மூலம். சரி, வேற எங்க போய் பார்த்தீங்கன்னா அதே குரு சூரிய நட்சத்திரம், உத்திரம், உத்திராடம், ரெண்டாவது வந்து உத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் வந்து இருக்கிறவங்க குரு வந்து இந்த நட்சத்திரம் உட்காரணும். குரு பகவான் சூரிய நட்சத்திரத்திலையோ அல்லது வந்து கேது நட்சத்திரத்திலையோ உட்காருவீங்க. இவங்க தான் வந்து ரெண்டாவது வந்து அஸ்வினி மகம். நான் எழுதிட்டீங்களா? இதை தாண்டி போய் பார்த்தீங்கன்னாக்க பண்ணாதீங்க சார். பாரு, நீங்க பெரும்பாலும் பாருங்க இவங்களும் வந்து போய் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு. குரு கேது சாரம், பெண் ஆண் பெண்ணுக்கு இருவருக்கும் பொருந்தும். குரு கேது சாரம். அடுத்து குரு யார் சாரம்? சூரியன் சாரம்.
சூரியன் சார். ரெண்டாவது குரு சுயசாரம். குரு குரு சுயசாரம். சுயசாரம் சுயசாரம். சரிங்களா? இதுதான் பிள்ளைங்க கட்டினவங்களை ஜாத்திரம் எல்லாம் அள்ளி கொட்ட தான் சரி வரும். நம்ம என்ன ஆணி மாசத்துல பிறந்தா ஆணி மாசத்துக்கு தலை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சாஸ்திர நூலில் இருக்கிறது. சரிங்களா? ஆணி மாசத்துல பிள்ளை கட்டாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. பெரும்பாலும் இந்த பிள்ளையெல்லாம் கட்டினீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனன ஜாத்திரம் அவங்களுக்கு குரு பாருங்க. குரு வந்து அஸ்வினி மாகம் மூலத்துல இருக்கு, இல்லைன்னா குரு வந்து சூரியன் ஜாத்திரம் கிருத்திகை உத்தராட்டத்துல இருக்கு. நான் பிள்ளை கட்டியிருக்கிறேன், பொண்டாட்டி பிள்ளை. ஏன்னா குரு வந்து சூரிய சாத்துல இருக்கு. நான் ஒருத்தர் என் ஜாத்து பார்த்துட்டு சொல்லவில்லை, எண்ணற்ற ஜாதகம் பிள்ளை கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கிறாங்க, பிரச்சனை வர்றதுக்கு என்ன ரெண்டு வித்தியாசம். குரு சுயசாரம். குரு அஸ்வினி மகம் மூலத்துல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து வீட்டுல பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்யறாங்க. இவ்வளவுதான் சார். சரி, ஒருவேளை குரு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் சாரத்துல உட்காந்து போய் பிள்ளை கட்டின என்ன ஆகுங்க? பிரச்சனை தான். இதுதான் வந்து இந்த பையங்களை கட்டக்கூடிய வான் பெண்ணுக்குடைய ரூல்ஸே. மிஞ்சி போன புதன் சாரத்துல இருக்கலாம். குரு வந்து ஆயுள் கேட்ட இருக்கிறவங்க பிள்ளை கட்டி இருக்கிறான், புதன் நட்சத்திரம். இவ்வளவுதான் சார். வேற எல்லாம் குருவெல்லாம் சனி நட்சத்திரம் போய் பிள்ளை கட்டினாங்கன்னா வில்லங்க வந்துருச்சார். மற்றது எதுவுமே ஒத்து வர மாட்டேது. கேது ஒத்து வருது, புதன் ஒத்து வருது, சூரியன் ஒத்து வருது, சுயசாரம் குரு. பிள்ளை கட்டுறவங்களுக்கு பிள்ளை ஜாத்துல இது நட்சத்திரம் குரு ஏதாவது இந்த நட்சத்திரம் இருந்தால் பையனை கட்டலாம். ரெண்டாவது பையனை கட்டினால சில பேருக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது சார். இது பிரச்சனை எங்க உதவின்னு தெரியுங்களா? குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. எனக்கு தாய் மாமா மரம் ஆகுது, எனக்கு தாய் மாமன் பையன். குரு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரணில் இருக்க குரு பரணி. பிள்ளைய கல்யாணம் பண்ணி எனக்கு குழந்தைகள் இல்லை. சரி, ரைட். சரிங்களா? இல்லைங்க வருது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதுலதான் வந்து ஏதோ ஒரு நம்ம காரியம் தடை பண்ணுது. நம்ம வந்து மாற்றி கல்யாணத்தை பண்ற போது ஏதோ ஒரு காரியம் தடை ஏற்படுக்கும். நம்ம ஒரு சித்த மாற்றி ஒரு கல்யாணம் பண்ற போது ஏதோ ஒரு காரிய தடங்களை நமக்கு ஏற்படுத்திக்கிறோம். சரிங்களா? இது வந்து சிறப்பா இருக்கும். யாராவது பிள்ளைங்க சார் ஆணி மாசத்துல பிறந்திருக்காங்க கட்டலாங்களான்னு சொன்னா பாருங்க, ஒருத்தருக்கு இருந்தா கூட போதும். ஒருத்தருக்கு ஒரு விதி இருந்தா கூட தம் பிடிச்சிக்கலாம், அவ்வளவுதான். ஒருத்தருக்கு தெம்பு இருந்தா கூட கிணத்துல மேல கரையில ஏற்றி விட்டுறலாம். சரிங்களா? பிள்ளைகள் இல்லாட்டி போகுது, பையனுக்கு இருந்தாவது போய் பார்த்தீங்கன்னா கட்டலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யானை நட்சத்திரங்கள் இருக்கு. குரு வந்து பார்த்தீங்கன்னா சார் அஸ்தம் சார், குரு அஸ்தம். பிள்ளைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ராகு சுவாதி. பிள்ளைங்க குரு சுவாதி, பையனும் குரு அஸ்தம். இது ரெண்டு பேர் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கட்டலாமா? கட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். பிரச்சனையை சந்திக்கிறார் புதன். ரெண்டாவது வந்து இந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ணி வந்து நல்லா இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம். ரெண்டாவது பிள்ளையும் மூணாவது பிள்ளையும் நம்ம கட்டி நல்லா இருக்கிறான். சில பேர் இந்த திருமணத்தில் வந்து உறவுகளும் அது இருக்கிறது. சில பேர் மைத்துனர் மச்சன் இல்லாத இடத்துல யார் பொண்ணு கட்டணும், ரெண்டாவது வந்து மாமனார் இடத்துல யார் பொண்ணு கட்டணும், ரெண்டாவது மாமியார் இல்லாத இடத்துல யார் பொண்ணு கட்டணும், இருக்கிற இடத்துல யாரு கட்டணும், இல்லாத இடத்துல கட்டணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பேருக்கு பெண் பிள்ளைகளா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பசங்களா பிறந்திருக்கும். அந்த வீட்டுல பசங்களா 3 பசங்க 4 பசங்க பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து கரெக்டா அதை வந்து உறவு சீட்டிங் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போச்சுன்னா சூப்பரா இருக்கிறான். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்சனை இருக்கிற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. இருக்கிற இடத்துல இல்லாத ஒரு ஜாத்துல இருக்கக்கூடாதுன்னு இருக்கிற இடத்துல போய் கட்டிடுறாங்க. அதுவும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளா இருக்கிறது. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது சத்தியக்குறையை தான் எனக்கு வந்து சொல்லிதான் நானே ஆராய்ச்சி பண்ணினேன். என்னதான் நம்ம ஜாதக தொழிலுக்கு பார்த்தாலும் மனைவி ஜாதகம் தான் தொழிலுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னாரு ஒரு முறை. எனக்கு சத்தியக்குறையை சொல்றது எப்பவுமே நான் ஞாபகத்துக்கு வச்சிருப்பேன். அவளை ஜீவத்துல மறந்துட மாட்டேன், தூக்கத்துல இருந்துட்டு கூட சொல்லி கொடுங்க. என்னதான் நம்ம ஜாதகம் வலிமையா இருந்தாலும் மனைவி ஜாதகம் தான் வந்து தொழிலுக்கு வந்து உதவும், அவர் ஜாதகம் செல்லுபடியாகும். சரி, ரெண்டாவது வந்து கணவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தெளிவா தொழில் செய்யணுமா அப்படின்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரமோ அல்லது ராகர் என்ற நட்சத்திரமோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறராசியில் இருப்பாங்க. அவர்கள் மட்டும்தான் பெண் மனைவி ஜாதத்தில் இப்படி இருந்தால் அவர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுய தொழில கால் வைக்க முடியும். ஒருத்தர் நான் சுய தொழில் பண்ணணும்னா என் மனைவி ஜாதத்துல சத்தியகுறையத்தை சொன்னேன், மனைவி ஜாதகம் பாருங்கப்பா நல்லா இருக்குன்னா பார்த்து பாரு வரைக்கும் தான் நல்லா இருக்கு. சரிங்களா? பாரு, மனைவி ஜாதகப்படி சுய தொழில் செய்வார் யார்? பாரு, சந்திரன் அல்லது ராகு. இதுவும் சந்திரன் ராகு தான். இப்ப என்னுடைய சம்சாரத்துக்கு போடுறேன் நான். சம்சாரம் விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், கேட்ட வந்து புதன். சரிங்களா? சரி, இந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் வேற எங்கெல்லாம் இருக்கலாம், எங்கெல்லாம் இருந்தா தொழில் பண்ணுவாரு அப்படின்னா சந்திரனுக்கு
பொதுவாக சந்திரன் எந்த 12 ராசியில எங்கேயோ இருந்துட்டு போறான், அதை பத்தி கவலையே கிடையாது. சந்திரன் என்ற நட்சத்திரம் சிற ராசியில இருக்கு. சந்திரன் என்ற நட்சத்திரம் சிரத்துல இருந்தால் சுய தொழிலில் வலிமையாக செய்கிறார். ஒண்ணும் சந்திரனுக்கு கேந்திரத்துல பாபகிரகங்கள் இருந்தால் ராகு கேது இயற்கை பாபர்கள் சூரியனோ அல்லது ராகுவோ கேதுவோ அல்லது ராகுவோ கேதுவோ இருந்தால் நல்ல தொழில் உபரியும் வலிமையா செய்யறாங்க. இது ஒரு ஸ்டெப். அடுத்து ராகு நட்சத்திரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சிரத்துல இருந்தாலும் தொழில் யாரோ ஒருத்தர் ராகு அல்லது சந்திரன் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சிரத்துல இருந்தால் தொழில் அருமையா செய்யறாங்க. கிரமங்கிறது ஒரு பாயிண்ட். ஆனா இந்த இடம் ஒத்து வராது. இந்த கும்ப ராசி மட்டும் விதிவிலக்கு. இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா ஒத்து வர மாட்டேங்குது. சந்திரன் என்ற நட்சத்திரங்கள்ல இருக்கிற போது ஒரு இடம் மட்டும் போய் ஒத்து வர மாட்டேங்குது சார். கணவருக்கு தொழில் எல்லாம் லாஸ் ஆகிடும். தெரியல, இந்த ஒரு இடம் மட்டும் போய் பாத்தீங்கன்னா ஒத்து வர மாட்டேங்குது. சாரி, இது ஒரு இடம் ஒத்து வர மாட்டேங்குது. ஆனால் மற்ற ராசிகள் சிற ராசியில் இருந்தால் ஒத்து போய்க்கிறது. ரெண்டாவது பெரும்பாலும் மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த மண் ராசியில ஒத்து ராகு என்ற நட்சத்திரம் மண்ணில் இருந்தாலும் ஒத்து போய்கிறது. சந்திரன் என்ற நட்சத்திரம் சிரத்தில் இருந்தாலும் ஒத்து போய்கிறது. ஒருத்தர் சுய தொழில் செய்யறாருன்னா ஒரு மனத்து ஜாதகத்தில் வாங்கி போய் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு ஏதாவது சாரை அம்சத்தில் சிரத்தில் இருக்குதான்னு பார்த்து செய்யுன்னு சொல்லலாம். இல்லைல்ல சார் வேண்டாம் சார் சத்தமெல்லாம் போங்க சார்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? சரி, அனில் அம்பானி நம்ம அதே அம்பானி இவ்வளவு தூரம் தொழில் பண்றாரு. அவர் கொண்டாடி ஜாதகத்தை பார்த்தா அவரு கொண்டாடி ஜாதகத்தில் ராகு சந்திரன் இங்கதான் இருக்கிறான். ராகு இந்த சந்திரன் ரோகிணி, ராகு பாத்தீங்கன்னாக்கா ரோகிணி அதானி. சரிங்களா? அவர் இவ்வளவு பிசினஸ் பண்றாருன்னா அவர் ஜாதகம் மனைவி ஜாதகம் இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அது போய் பாத்தீங்கன்னாக்கா தொழிலுக்கு இந்த சிரத்துல எல்லாம் இருந்தால் சொந்தமாக இங்க பாருங்க, ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. தொழில் பண்ணி ஊர்பட்ட லாஸ். சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் இங்க நிற்குது ரிஷபத்துல. சந்திரனே வச்சுக்காங்களா ரோகிணி. ஐயா சொந்த சாரத்துல இருந்தா என்னங்க ஐயா பண்றது அப்படிம்பாங்க. சொந்த சாரத்துல இருந்தால் பாத்தீங்கன்னா நீங்க ராகுவை பார்க்கணும். ராகு தான் மெயின். சரி, ராகு தான் மெயின். இந்த ஒருவேளை இந்த ராகு சொந்த சார் இந்த இடத்துல ராகு இருந்தா தப்பிச்சுக்கலாம். இந்த இடத்துல ராகு இருந்தா தப்பிச்சுக்கலாம். இந்த இடத்துல கேது இருந்தாலும் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஓரளவுக்கு கேது இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. மற்ற கிரகங்கள் இருந்தாலும் பாரு. சரி, ஒருவேளை சந்திரன் சுயசாரா ராகு கேதுக்கு இங்க இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். சிரத்துல இருந்தாலும் போய் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேற எங்கேயும் போனா சொந்த தொழிலே செய்யறதோ அவ்வளோ லாஸ் ஆயிடுறாங்க. சரிங்களா? சரி, மனைவி கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கு. சில பேர் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வேலை இருக்காது. கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை பிறந்த பிறகு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடும் பொண்டாட்டி. புரியுது இல்லைங்களா? பொண்டாட்டி போனா போய் பாத்தீங்கன்னாக்கா கணவர் நிலைமை பட்டணமாயிரு. அது எப்படின்னு போய் பாத்தீங்கன்னா இங்க பாரு, சந்திரன் என்ற நட்சத்திரம் 2ஆம் இடத்துல இருக்கு. சந்திரன் அவிட்டம் செவ்வாய்ங்கிறதா இவருடைய இந்த அம்மா ஜாதகம். இந்த அம்மா வேலைக்கு போயிருச்சு. சரிங்களா? இந்த அம்மா கவர்மெண்ட் வேலைக்கு போன பிறகு பாத்தீங்கன்னா மனைவி பிரிஞ்சு போயிடுறாரு. கணவர் பிரிஞ்சு போயிடுறார். மனைவி அரசாங்க வேலைக்கு போன பிறகு கணவர் பிரிஞ்சு போயிடுறார். சந்திரன் என்ற நட்சத்திரம் 2ல் இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு சந்திரன் அஸ்வினிங்க நட்சத்திரம் கேது. இந்த பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றப்ப அரசாங்க வேலை இல்லை, கவர்மெண்ட் வேலை குடிநீர் வடிகால் வாரியம் இன்ஜினியர் ஜெய் கேளை கடிச்ச பிறகு கணவரை வேணாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தவங்க கணவரை வேணாங்க. எனக்கு காது கேட்காது, கிட்ட வாங்க சாமி. காது பால்ட்டு கிட்ட வந்தீங்கன்னா எது வேணாலும் பேசலாம். எங்க ஒய்ஃப் மகர ராசி, மகர லக்னம். லக்னம் ராசி நட்சத்திரம் உத்திராடம். சூரியன் சாரம். சூரியன் 2 சூரியன். இந்த அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா? சரி, யாரும் கோச்சிட்டாரு. ஏன்னா ஜோதிட ஆய்வாளர்கள் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாத்தீங்கன்னாக்கா நம்ம யாரையும் மனுஷ புண்படுத்தணுங்கிற நோக்கம் என்னுடைய நோக்கம் அல்ல. நீ பார்த்தா சொல்லுங்க. சரிங்களா? அதே யாரும் நோக்கம் என்னுடைய தெரியும். நானும் போய் பார்த்தா பல பேர்கிட்ட உட்காந்து விசாரிச்சு உட்காந்து ரைட் ரிப்போர்ட் மாதிரி எழுதிக்கிட்டு தான் ஆராய்ச்சி பண்றேன். எப்படி இல்லை நான். சரி, சந்திரன் உத்திரம், சூரியன் 2 கணவரை மதிக்கா. இந்த கணவருக்கு வருமானம் இருக்கா? இல்ல, நீங்களா? சரி சொல்லுங்க, வருமானம் எப்படி இருக்கு? எனக்கு லக்னத்துக்கு 7 கூட 8ல
மனை 7 8 போட்டு மனு ஜாதகம் அவ்வளவுதான். 7 8க்கு போனா 9க்கு போனாலும் எனக்கு என் ஜாதகத்துல 7 கூட 8ல மனைமுறை வருமானம் இவங்க சந்திரன் விகாஸ். நீ கன்ஃபியூஷன் என்ன வந்து வடிவில் பண்ணாதீங்க சரிங்களா? சார் உங்க மனைவியா உங்களுடைய மனைவி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உத்தரம் சூரியன் 2ல புரியுங்களா? இந்த அம்மா என்னைக்கு வேலைக்கு பார்த்து உங்க வேலை போயிருக்கு நெருக்கமா ஸ்ட்ராங்கா வேலை செய்ய முடியாது. சரி ஸ்ட்ராங்கா வேலை செய்யறாங்களா? அப்பதான் சொன்ன நாடு சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி நீரிலையோ மண்ணிலையோ இருக்குன்னு சொல்லி இருந்தால் நீங்கள் வேலைக்கு படுத்து போகாது. நீங்க பாட்டுக்கு நீங்க போகலாம், அவங்க சகோதரி பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு கிடப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா போய் காற்று ராசியில் வந்து கடனாயிரம் மிதுனம் துலாம் கும்பம் எல்லாம் கடன் சார். கடன், சுகர், பிரஷர், நரம்பு பிரச்சனை புரியுதுங்களா? இந்த இடத்துல ஏதாவது திசா புத்தி நடந்தா வீட்டுல சுகர் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, கடன் பிரச்சனை ஏதாவது இல்லாமல் போகாது. சரிங்களா? சரி ராகு எங்க சார் இருக்காரு? ஐயா சொல்லுங்க சார். பாப்பாவுக்கு ராகு எங்க இருக்காரு? இங்கே ராகு. ராகா ஓ இருக்கக்கூடாது. சரி ராகு என்ன நட்சத்திரம்? செவ்வாசரம் அவிட்டம். செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாய் இங்க. சார் பாத்தீங்களா சார்? சபை சான்றோர்களே, சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது. சரி ராகு என்ற நட்சத்திரம் காற்று ராசிக்கு நெருப்பு ராசிக்கு போகக்கூடாது சொல்லப்பட்டது ஓரளவுக்கு. சந்திரன் என்ற நட்சத்திரம் ராகு என்ற நட்சத்திரம் யாரோ ஒருத்தர் வந்து பெண்மணிக்கு வந்து நிலம் நீரில் இருந்தால் வாழ்க்கையை தப்பித்துக் கொள்ளும், குடும்பம் தப்பித்துக் கொள்ளும், குழந்தைகள் தப்பித்துக் கொள்ளும். உங்களுக்கு ராகு வந்து செவ்வாய் இங்க ராகு என்ற அவிட்ட வந்து இங்க விருட்சத்துல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு சத்தமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சத்தமெல்லாம் ஜோதிடத்துல போங்க, தப்பு இல்லை. பரிகாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சத்தமெல்லாம் போங்க. இதுதான் மக்களை நான் சொல்றது. இப்ப சந்திரன் ராகு மட்டும் அவிட்டத்துல இந்த செவ்வாய் மட்டும் இங்க இல்லாம இருந்தார், இவனும் இந்த காற்றில் இருந்தால் என்ன ஆகும்? இந்த பாப்பா என்னைக்கு வேலை கிடைக்குதோ இவர் வெளியில் போயிருந்துட்டான். பல ஜாதகங்களை 100க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை கரெக்டு தான் உங்களுக்கு ஒன்று விஷயத்தை நான் சொல்றேன். நான் எடுத்தோன்னே நான் சொல்லப்படுது. இதை சொல்ல அனுபவத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஜாதகம் வந்தாலும் சாமி கொஞ்சம் போய் பார்த்தா உங்களுடைய மனைவியை கொஞ்சம் முன்ன பண்ணதான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் கொடுக்காம தான் இருப்பாங்க. கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் அனுசரித்து வாழ்க்கைக்கு போங்க. இதுதான் நான் சொல்லுகிறேன். ஒரு பெண் ஜாதகத்துல பொருத்தத்தில் சேர்க்கிறீங்கன்னா ராகு என்ற நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் நிலம் நீரில் அம்சத்து நிலம் நீரில் இருந்தாலும் ராசி நிலம் நீரில் இருந்தாலும் வாழ்க்கை குடும்பம் தப்பித்துக் கொள்ளும், கண்டிப்பா தப்பித்துக் கொள்ளும். நெருப்பு காற்றுக்கு போனோம்னாக்க எப்ப அணை உடஞ்சிட்டு போகும்னு சொல்லவே முடியும். பல ஜாதகங்களை பார்த்து நான் தர்றேன். பல விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் மாதம் தோறும் போய் பார்த்தீங்கன்னா நிறைய திரும்ப 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா நீங்க பார்த்து சொந்த தொழில் அப்படி செஞ்சுட்டே இருக்கலாம் சார். நீர் சிரம் அதே சிரராசி மண்ணை வந்தாலும் சிற வந்தாலும் இவர் சுய தொழில் தான் பெஸ்ட். எங்கேயும் போய் சம்பளத்துக்கு போக முடியாது. சரிங்களா சார்? அப்போ இதுக்கு அச்சாரம் போட்டது யாருன்னா நம்ம என்னுடைய குருநாயர் சத்தியகுரு ஐயா தான். சரிங்களா? சொல்லி அப்ப 2 பேரும் தெரியும். நம்ம ஜாதகத்தை விட மனைவி ஜாதகத்துக்கு பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவார். சத்தியகுரு ஐயா சொல்லி என்னைக்குமே ஞாபகத்துக்கு வச்சிருப்பார். அவள் சேர்த்து மறக்க மாட்டேனார். சும்மா கிடையாது. அவர் சொல்றது எல்லாம் அனுபவத்துக்கு அப்படியே அவர் அனுபவம் 1/4 நூற்றாண்டுக்கு மேல அவர் அனுபவம் பார்த்து நான் எல்லாம் ஆராய்ச்சி காண்டி கொண்டு போனோம்னா அது பார்க்காமே முருகேசி அப்படின்னு சொல்லிட்டு போவார். நான் 2ஆம் கிரகத்துக்கு சொன்னேன். தோட்டத்துல கிணறுல ஒரு போன வாரம் ஒரு கிணறுல தண்ணிலே முருகேசினாரு. ஆமா நான் 7ஆம் 9 படிக்கும்போது தண்ணி இல்லை கரெக்டா சொல்றேன். சரிங்களா? 2 கருத்து சொன்னாலும் என்ன நடக்குன்னு போய் நீட்டா நம்ம சத்தியகுரு ஐயா அவர்கள் சொல்லக்கூடியவர். அவருடைய அனுபவத்தில் அவர் சொல்றார். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.